டெல்லியில் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு 6000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்தியாவுடைய 78வது சுதந்திர தின விழா நாளை டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் அந்த கொடியேற்ற விழாவின் பொழுது பங்கேற்பதற்காக இந்தியா முழுவதும் உள்ள சுமார் 6000 சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக இளைஞர்கள், பழங்குடியினர், விவசாயிகள், பெண்கள் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்கள் என வகைப்படுத்தப்பட்டு பல்வேறு தரப்புகளை சார்ந்தவர்கள் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் உதவியுடன் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு அடிப்படையில் அவர்கள் அனைவருமே நாளை நடைபெறவுள்ள செங்கோட்டையில் நடைபெறவுள்ள அந்த விழாவில் பங்கேற்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் அதிகபட்சமாக பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது அதிகபட்சமாக வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்தும் பல்வேறு பஞ்சாயத்து தலைவர்கள், அங்கன்வாடி உறுப்பினர்கள் உள்ளிட்ட மட்டுமல்லாமல் பெண் விவசாயிகளுக்கும் இந்த முறை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த பெண்கள் நாளை நடைபெற உள்ள இந்த விழாவில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகள் சிறப்பாக பணியாற்றியவர்களும் நாளை நடைபெற உள்ள அந்த ஒரு விழாவில் மத்திய அரசுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கோவளம் பெண்களுடைய அந்த அமைப்பை சார்ந்த ஈரோடு, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய பகுதிகளில் இருந்து பல்வேறு பெண் சுயஉதவி குழுக்களுடைய தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல பஞ்சாயத்து தலைவர்களாக கோவளம், கடலூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட சுமார் 7 மாவட்டங்களை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இவர்கள் அனைவருமே பெண்கள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த கோவளம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து சோபனா தங்கம், கடலூர் பகுதியை சார்ந்த நாட்டார்மங்கலம் பகுதியை சார்ந்த சுதா மணிரத்னம் என்ற ஊராட்சி தலைவரும் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.